ஸோ இந்த ஆஸ்பிரன்ஸ் யூபிஎஸ்சி மாதிரி பெரிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலன்னு. இப்போது என் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா நானே வந்து மெயின்ஸ் வரும்போது பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன். பட் ஈவன் தென் டெலிகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ். ஏன்னா நிறையா ஃப்ரீ சேனல்ஸ் இருக்கும், நிறையா டேட்டா இருக்கும். நானே அந்த டைமில் டெலிகிராம் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனில் இருக்கும்போது சோஷியல் மீடியாவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நல்ல நல்ல யூபிஎஸ்சி ரிலேட்டடாக போஸ்ட் இருக்கும், அதை நம்ம படிக்கலாம். இல்லை நிறைய பேர் சின்ன சின்ன வீடியோஸில் ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லி தருவாங்க, அதை பண்ணலாம். அதே மாதிரி யூடியூப், டெலிகிராம், இந்த மாதிரி நிறையா ரிசோர்ஸஸ் வந்து நம்ம ப்ரிப்ரேஷனில் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி யூபிஎஸ்சிங்கிற ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு 1 இயர், இது வந்து வெரி லாங் ப்ரிப்பரேஷன். நம்ம மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால ஸ்ட்ரிக்டாக எல்லா டைமும் படிக்கணும், 10-12 ஹார்ஸ் படிக்கிறோம், இல்லை ஒரு டே ஃபுல்லாக படிக்கணும், ரெஸ்ட்டே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஒரு டார்கெட் ஒரு டேக்கு இருக்கா, இன்றைக்கி இந்த டாபிக் முடிக்கிறேன், அந்த டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்குன்ற ஒரு ரிலாக்ஸேஷன், நமக்குங்கிற ஒரு ஹாபி மேண்டட்டரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளால் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை நான் தினமும் படிச்சுட்டே இருப்போம்னா சீக்கிரமாக நம்ம வந்து பேர்ன்ட் அவுட் ஆகிடுவோம். நம்ம ப்ரிப்ரேஷனில் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது.